வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது உபய ராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது சாதாரணமான லக்கண அடிப்படையில் மட்டும் இல்லாம இவங்களுக்கு நுட்பமாக பார்க்க வேண்டியது 5ஆம் பாவகம் எனக்கூடிய ஆர்வம் அல்லது சுய விருப்பம். இதுதான் இதையே தீர்மானிக்கக்கூடியது ராகு கேதுவும் ராசி தத்துவம் ஆகிய இரண்டின் நினைப்பால் தான் முடிவே செய்ய முடியும். சோ உபய ராசியோட தன்மை என்னங்கிறது இரட்டை இயக்கம் அல்லது மனக்குழப்பம், இரட்டைத்தன்மை அப்படிங்கக்கூடிய அமைப்பு. அதனால இவங்களோட மனம் அப்படிங்கிறது ஒரே திசையில நிலத்திருக்கிறது. அதுலயும் குறிப்பா மிதன இலக்கணத்துக்குன்னு பார்க்கும்போது பல விருப்பங்கள், பல சிந்தனைகள், பல திசைகள், அதுவுமே நிலை இல்லாம நகரக்கூடிய அமைப்புல கூடிய 5ஆம் பாவம் துலாம் ராசி காற்று ராசியாக இருக்கிறதுனால சோ நான் உண்மையில என்ன விரும்புறேன் அப்படிங்கிற உள்ளிருந்த ஆத்ம விருப்பத்தை உருவாக்கக்கூடிய 5ஆம் பாவகம் என்பது மிதனத்திற்கு சர ராசியான காற்றாக இருப்பதனால அந்த விருப்பம் மட்டுமே வாழ்க்கையை நடத்த போதாது. ஏன்னா அது ஒரு நிலையான திசையை தராது. அதே நேரத்துல ராகு கேது அச்சு அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய திசையை நிர்ணயிக்கும் அல்லது அந்த ஆசைக்கு விருப்பத்திற்கு பலம் சேர்க்கக்கூடியதாக முக்கிய கருவியாகவும் முக்கிய செயல்பாடாகவும் இருக்கு. ராகு அப்படிங்கிறது நாம எதை செய்யணும் அல்லது எதை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய எதிர்கால சக்தியாகவும் உந்து சக்தியாக இருக்கக்கூடியது. அதே நேரத்துல கேது அப்படிங்கிறது நாம ஏற்கனவே அனுபவித்த பழைய மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், தவறுகள், பிழைகள் இதுல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. இங்க ரொம்ப முக்கியமானது ராகு கேதுக்கள் இருக்கும் ராசியின் தன்மை. அது சரராசியா, சிறராசியா, உபயராசியா, அதோடு சேர்ந்துள்ள பஞ்சபூத தத்துவங்கள், அந்த ராசியில் இருக்கக்கூடிய நீர் தத்துவமா நில தத்துவமா அப்படிங்கிறதையும் சேர்ந்தது. சோ சிற ராசியில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடிவாதம் குணம், விடாமுயற்சி இது எல்லாமே கொடுக்கும். அதுவே சரராசியா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில மாற்றங்கள் அடிக்கடி நகர்ந்துகிட்டே இருக்கும். அது மூலமா வாழ்க்கையில உயர்வு உள்ளது, முன்னேற்றம் அப்படிங்கிறது, வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். இதே உபயராசியா இருந்துச்சுன்னா திசை அப்படிங்கிறது மாறக்கூடிய இயல்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல நெருப்பு தத்துவமாக இருந்துச்சுன்னா செயல்ல வேகம், செயல்திறன் அப்படிங்கிறது அதுவும் இருக்கும், வேகம் இருக்கும். பூமி தத்துவமாக இருந்துச்சுன்னா நடைமுறை இதுல இருக்கக்கூடிய குளறுபடிகள் அல்லது நடைமுறைக்கு தகுந்தபடி நடக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். இது காற்று தத்துவமாக இருந்துச்சுன்னா சிந்தனை, பேச்சு மூலமாக வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே நீர் தத்துவமா இருந்துச்சுன்னா உணர்ச்சி அல்லது மன ஆசைகள் இதன் மூலமாக வாழ்க்கையின் வெளிப்பாட்டை நிர்ணயிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். சோ இந்த ராகுகேதுவனுடைய ராசி உடைய தன்மையும் தத்துவமும் சேர்ந்த இணைப்பு தான் ஒருவர் எப்படி செயல்படுகிறார், எந்த விதத்தில் அவர்களுடைய செயல்பாடு வெளிப்படுகிறது என்பதையும், எந்த விதத்தில் அவர்களின் விருப்பங்கள் உருவாக்கம் பெறுகிறது அப்படிங்கிறதையும் அடிப்படையாக சொல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கணும். சோ உபயராசி நபர்களுக்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது விருப்பத்தை மட்டும் சொல்லக்கூடியது என்பதை கூட 3ஆம் பாவகம் அந்த விருப்பத்திற்கான முயற்சியை கொடுக்கும். அதே நேரத்துல 10ஆம் பாவகம் அதை வெளிப்புற செயல்பாட்டாக, கர்மமாக, தொழிலாக, வேலையாக மாற்றி கொடுக்கும். ஆனால் இந்த மூன்றையும் ஒன்றாக கட்டுப்படுத்தி ஒரு நிலையான பாதையில கொண்டு செல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இந்த உபயராசிக்கு துணையாக இருக்கக்கூடியது ராகுகேது ராசியினுடைய தத்துவம் தான். அதனால ராகுகேது இருக்கக்கூடிய ராசியின் தன்மை, தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படின்னா உபயராசியின் இயல்பு அப்படிங்கக்கூடிய இரட்டை தன்மையினால வாழ்க்கை தொடர்ந்து திசை மாறிக்கிட்டே இருக்கும். ராகுகேது சரியான திசையில் இருந்தாலோ அல்லது ராகுகேதுவின் திசைக்கு ஏற்ப அனுசரித்து நமது வாழ்க்கை முறையை, செயல் திட்டத்தை மாற்றிக்கொள்ளும் பொழுது இதுவே பெரிய திறனாக மாறி தான் தேர்ந்தெடுத்த துறைகளில் அல்லது மிதுனத்திற்கு எந்த துறைகளிலுமே பல துறைகளில் வெற்றியை கொடுக்கும். தவறான நிலையில் இருந்தால் இந்த இரட்டைத்தன்மை குழப்பமாக மாறி நிலை ஒரு ஸ்டாக்னேஷன் எனக்கூடிய சிக்கல் அல்லது தடை, தாமதத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துவிடும். அதனால உபயராசி நபர்களுக்கு முக்கியமான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது தங்களுடைய உண்மையான 5ஆம் பாவக ஆர்வம் அல்லது விருப்பத்தை கண்டுபிடித்து அதுவை ராகு காட்டும் திசையில், ராகுவையும் குறிப்பிடக்கூடிய திசையில் பாவகத்தின் தன்மையோடும் சேர்த்து கேது தரும் பழைய பழக்கங்களை விட்டு முயற்சி பண்ணும்போது நாம் அதற்கேற்ற வாழ்க்கை முறையை அமைத்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தை அடைய முடியும். இல்லைன்னா விருப்பம் இருக்கும், திறமை இருக்கும், முயற்சி இருக்கும், அவன் திசை இல்லாம வாழ்க்கை சுத்திக்கிட்டே இருக்கும். சோ இந்த அமைப்பை நம்ம காமராஜருடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும்போது மிகச்சரியாக இருக்கும். ஏன் காமராஜரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பிறந்த நேரத்தில் மிதுன லக்கண சூரியன் இருக்க பிறந்தவர். ஏன்னா ஜூலை 15 கிட்டத்தட்ட கடைசி மிதுன லக்னத்தின் கடைசி
பாயிண்ட்ல பிறந்தவர். சோ இவருடைய ஆளுமை திறன் அப்படிங்கறத வச்சுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது உங்களுக்கு ஒரு பேக் போனாக உந்து சக்தியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.